பொன்னேரி அருகே குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த அத்திப்பட்டு பகுதியில் பெய்த மழையால் தண்ணீர் குளம் போல் தேங்கியுள்ளது. மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து சாலையில் தேங்கி டெங்கு, மலேரியா போன்ற நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு நாள் நைட் மழை பெஞ்சதுக்கே இப்படி எல்லாம் ரோட்ல தண்ணி தேங்கிட்டு இருக்கு. இந்த வழியில தான் குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டு வரோம். இப்ப போட்ட ரோடு, காவா தண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரே ரோடு தண்ணியா தான் இருக்கு. இதுலயே எல்லாரும் குழந்தையில இருந்து பெரியவங்க இருந்து எல்லாம் நாங்களாம் அப்படிதான் நடந்து போறோம். இதுல டெங்கு வராம எப்படி இருக்கும்? இது மாதிரிதான் போயிட்டு இருக்கு. இது கொஞ்சம் ஏதாவது பார்த்து அரேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். இந்த மழைக்கு இவ்வளவு மழைகள் நிறைய தண்ணி நிக்குது. இந்த காவா எடுத்து அதுவும் பிளாக் பண்ணி குளத்து தண்ணியில இருந்து எல்லாம் அவங்க வீட்டு எதிர்க்க அந்த காவா ஃபினிஷ் பண்ணாததுனால அதுல இருக்கிற அழுக்கு தண்ணிங்க எல்லாம் துணி துவைக்கிறது எல்லா தண்ணியும் இப்போ சேர்ந்து எல்லாமே சுத்தில வர்றதுனால எங்களால நடந்து வர முடிய மாட்டேங்குது. இதனால வியாதி வந்துன்னா இன்னும் இருக்கிற மழையெல்லாம் எப்படி நாங்க நடக்கிறது? எங்களால வயசானவங்களாம் இப்படி நடக்க முடியல, குழந்தைங்களை ஸ்கூல் கூட்டிட்டு போக முடியல. இதை நாங்கள் முன்னாடி கொஞ்சம் மழைக்கே ஒரு 5 முறை போய் சொல்லியிருக்கோம் பஞ்சாயத்தில். அவர் அதுவரையும் எந்த நடவடிக்கை எடுக்கல. இதனால் குளம் தண்ணி வெளியேறுது, அதில் பாம்பு பூச்சிகள் வருது, குழந்தைகள் இருக்குது. இதில் இதில் சேக்கடை தண்ணிலாம் வர்றதுனால நம்மளுக்கு நோய் அபாயம் நமக்கு இருக்குது.